பார்த்துட்டே இருக்க? என்ன வேணும்? சே சே ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு பார்த்துட்டே நிற்க? வேலை இருந்ததாவது பார்ப்போம். ஆமாம் பார்க்குறாங்க. மனசில் போய் ஆழ நினைப்பு ஆளப்பாரு. என்னதான் வாய்க்குள்ள வச்சு முணங்குற? சே சே ஒன்றும் இல்லை. ஏதாவது வேலை இருந்தால் போய் பார்ப்போம். வர்மா என்ன என்ன வேணும்? இல்லை ஏதாவது சாப்பிட கொண்டு வரவா? இல்லை இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். சரி. நீ உன் ஃப்ரெண்டை பார்க்க போறல? அது பார்த்தேன். அப்புறம் அத்தை நீ ரூமுக்கு போன அனுப்பி விட்டுட்டாங்க. எதுக்கு? ஆமாம் என்கிட்ட சொன்னாங்க பாருங்க. தெரியாது, கல்யாணம் ஆகி முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை. இப்படி திணறோமே, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் நினச்சாலே தலை சுத்துது. ஐயோ வர்மா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? பேசாம அமைதியா இருந்தாலே நீ செய்யறது பெரிய ஹெல்ப் தான். அட போயா, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன நானே அடிச்சுக்கணும். ஆள பாரு. என்ன வாய்க்குள்ள வச்சு என்ன ரொம்ப திட்ட மாதிரி இருக்கு? இல்ல இல்ல, உங்களால திட்ட முடியுமா? இல்ல இல்ல. ஓ சரி, நான் போட்டா? போ. அப்பாடா தப்பிச்சா போதும், ஓடிடுவோம். ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. எதுக்கு நிக்க சொல்றாங்க? என்ன? ஆமா, நேரம் நீ என்ன சொன்ன என்ன பார்த்து? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. ஒன்றும் சொல்லல. சொல்லல. நீ என்ன சொன்ன? சாச்சனா பாலும் பழமும் கொண்டு வந்தா, அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதுக்கு என்ன? அப்போ மேடம் என்ன பண்ணீங்க? அத்தாடி, அதையா கேட்குறாங்க. இனியா தப்பிச்சிரு. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில். நான் ஒன்றும் பண்ணல வர்மா. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். ஏய் எங்க போற? நில்லு. நான் உன்னை போக சொன்னேனா? எங்க ஓடுற? அது இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை தானே, பார்க்கலாம். நான் கேட்டதுக்கெல்லாம் பதில சொல்லிட்டு அப்புறமா நீ போய் வேலையை பாரு. ஐயோ விட மாட்டாங்களோ? என்ன சொன்னா? என் வாய் பெருசா இருக்கு, பெருசா இருக்கலான்னு காட்ட வேண்டாம். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இல்ல பெருசா இருக்கா இல்லைன்னு செக் பண்ண போறேன். அப்படிலாம் தப்பான முடிவு எடுக்க கூடாது. தெரியாம சொல்லிட்டேன், சாரி, விட்டுருங்க. இல்ல நான் வாய் பெருசா இருக்க இல்லையான்னு செக் பண்ணிட்டு உனக்கு காமிக்கணும்ல என் வாய் பெருசா இல்லையான்னு, அதை காமிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல உங்க வாய் சின்னதா தான் இருக்கு, நான் தான் தப்பா சொல்லிட்டேன், சாரி, விட்டுருங்க. இல்ல அப்படியெல்லாம் விட முடியாது. இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றேன்னு பாரு. அது வருமா அது அது ரவி, நீ பண்றது தப்பு, வேண்டாம். ரவி, யார கேட்டு பட்டி உள்ள வந்தீங்க? யார கேட்கணும் ரவி? நான் உன் ரூமுக்கு வரதுக்கு நான் கேட்டுட்டு தான் உள்ள வரணுமா? ஆமா, இங்க என்ன கண்றாவி இது? என்னது? என்ன கண்ரவியா? என்ன பட்டி பேசிட்டு இருக்கீங்க? இது என்னோட ரூமு, நான் என் பொண்டாட்டி கூட இருக்குது. கண்ரவியா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் தெரியல? ரவி, நான் உன்னோட பாட்டி, உன்னை தூக்கி வளர்த்தி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுருக்கேனா நான் தான், மறந்துடாத. நீங்க ஒன்றும் அடுத்த பிள்ளையை தூக்கி ஒன்று வளர்த்தலையே, உங்க பையனோட பையனை தானே தூக்கி வளர்த்தீங்க. உங்க பேரன் தானேண்ணா, அதையே சொல்லி காட்டுறீங்க. ரவி, உன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. எப்பவுமே இந்த பாட்டி சொல்றத உனக்கு வேத பாக்கு. ஆனா இப்போ இந்த வேலைக்காரி நாயை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாட்டி பேச்ச ஒரு துளியளவு கூட கேட்க கூடாது முடிவு பண்ணிட்டல. பாட்டி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பொண்டாட்டியை பத்தி வேலைக்காரி நாயின்னு சொன்னீங்க, பாட்டின்னு பார்க்க மாட்டேன். பாரு ரவி, என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கார நாய் தான். என் வீட்டு வாசல நிக்க கூட தகுதி இல்லாத இந்த நாயை என் வீட்டுக்குள்ள உள்ளா விட்டேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ கூட ஒரு பிரச்சனை இல்லை, இந்த நாயை அடிச்சு விரட்டு. என்னதை காட்டி மயக்கினாலோ தெரியல, நீயும் ஆம்பளை தானே, அதெல்லாம் நேத்திர தப்பா நினைக்க மாட்டா, விட்டு. ஏதாவது பிச்சை காசு ஏதாவது போட்டு இவளை எங்கேயாவது நாடு கடத்து விட. இவளை இப்பவுமே அடிச்சு விரட்டு. அடுத்த வாரமே உனக்கு நேத்திராக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாட்டி சொல்றத கேளு ரவி, தப்பு பண்ணாத. பாட்டி உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சி, நீங்க எல்லாம் எனக்கு பாட்டியா? இத்தனை நாள் உங்க பேச்ச கேட்டு வளர்ந்து நினைக்கும் போது எனக்கு வெக்கமாவும் அருவருப்பாவும் இருக்கும். நீங்களும் ஒரு பொண்ணு தானே. என்ன சொன்னீங்க? எதை காட்டு மயக்கினாலா? இங்க பாருங்க, அவ எதை காட்டு மயக்க வேண்டிய அவசியம் இல்ல, நானும் மயங்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னை பத்தி எனக்கு தெரியும். இவை என் பொண்டாட்டி, புரியுதா? தேவையில்லாம பேசுனீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? நேத்திர தப்பா எடுத்துக்க மாட்டாளோ? அவ தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? என் பொண்டாட்டி கூட நான் எப்படி இருப்பேன், அவ எதுக்கு தப்பா எடுத்துக்க மாட்டா? புரியல? அவளுக்கு தேவைன்னா வேற ஏதாவது நல்ல பையனா பார்த்து உங்க அந்தஸ்துக்கே அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. என் பொண்டாட்டி ஏதாவது சொன்னீங்க,
உள்ள தூக்கி வச்சிருவேன். ரவி என்ன பேசுற? நான் உன் பாட்டி, என்னையே உள்ள தூக்கி வச்சிருவியா? அதுவும் இந்த வேலைக்காரிக்காக? நிப்பாட்டுங்க பாட்டி, யார பார்த்து வேலைக்காரின்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கும். ஏன் பொண்டாட்டியை பார்த்து வேலைக்காரின்னு சொன்னீங்க, சும்மா இருக்க மாட்டேன் இந்த ரவி. இவை ஏன் பொண்டாட்டி, புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே என் ரூமுக்கு யாரும் வரக்கூடாது. உன் பேத்திக்கிட்டே போய் சொல்லு, என் ரூம் பக்கம் வந்தா அத்தை பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், கூட இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருந்தாலே ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன். வேற கேஸ் ஏதாவது போட்டு உள்ள தூக்கி வச்சிருவேன். ரவி வார்த்தை அளந்து பேசு. இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் நேத்ராதான் உனக்கு பொண்டாட்டி, இவ இல்ல. ஏய் வாய மூடு. வர்மா வர்மா கோவப்படாத, அது உன் பாட்டி, கோவப்படாத, பயமா இருக்கு. இங்க பாரு, அவங்க என் பாட்டி தான், நீ ஏன் பொண்டாட்டி. முன்னாடி நீ வேணா உனக்கு ஃப்ரெண்டாவும் இந்த வீட்டுல உங்க அம்மா வேலை பார்த்தாங்க, அதனால நீ இந்த வீட்டுல இருந்த, அதனால அவங்க என்னவும் பேசினாங்க நான் கேட்கல. ஆனா இப்போ பேசுற தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. நீ ஏன் பொண்டாட்டி, புரியுதா? உன் மைண்ட்ல ஏத்துக்கோ, நீ இந்த ரவிவர்மாவோட பொண்டாட்டி. யாருக்கிட்டையும் தலை குனியவும் கூடாது, அடங்கியும் போக கூடாது. ரவி ரொம்ப தப்பு பண்ணிட்ட, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. இந்த வள்ளி அம்மாளை பார்த்து தெரியாம ரொம்ப தப்பு பண்ணிட்ட. என்னோட காரியம் நான் நினைச்சது நடக்கணும்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன். உன் கண்ணு முன்னாடி இந்த வேலைக்கார நாயை என் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு என் பேத்திய உனக்கு பொண்டாட்டி ஆக்காம இந்த வள்ளி அம்மா ஓய மாட்டா. அடச்சை, உங்களை பாட்டின்னு கூப்பிடவே வாய் கூசுது. மரியாதையை என் ரூம் விட்டு வெளியே போறியா இல்லையா? ஏய் சும்மா விட மாட்டேன். ஏ வேலைக்காரன் நாயே, என் பேரனையே எனக்கு எதிராக திருப்பிட்டல்ல. இந்த வீட்டில் நீ எப்படி நிம்மதியாக வாழ்றேன்னு நான் பார்க்குறேன்டி. நான் என் புருஷன் கூட நிம்மதியாகவும் சந்தோஷமும் வாழ்றத நீங்கள் பார்க்க தான் செய்வீங்க, பார்க்கலாம். என்கிட்டயே நேருக்கு நேரு சவால் விடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டல்ல. ஓ அவனுக்கு தைரியம் உனக்கு. நான் யார்கிட்ட எந்த சவாலும் விடலை. நானும் என் வர்மாவும் சந்தோஷமாக வாழ தான் போகிறோம். அதை நீங்களும் சரி உங்கள் பேத்தியும் சரி பார்க்க தான் போறீங்க. நீங்கள் நினைக்கிறது ஒரு காலமும் என் வர்மா கிட்ட நடக்காது. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதலமா இந்த வள்ளி அம்மா உனக்கு திருப்பி தருவா பாருடி. என் வர்மா எனக்கு பக்கபலமா இருக்காங்க. யார் என்ன பண்ணாலும் அது என் வர்மா தாண்டி தான் என்ன வந்து சேரும். என் பொண்டாட்டி சொன்னது கேட்டதுல இப்போ நீங்க வெளியே போகலாம், போங்க வெளியே. என் ரூமுக்குள்ள இனிமே வந்தீங்க சும்மா இருக்க மாட்டேன். இப்போ போறேன்டி, கூடிய சீக்கிரம் இந்த ரூமை விட்டு இல்லை இந்த வீட்டை விட்டியே அவனே உன்னை அடிச்சு துரத்துவான். துரத்த வைப்பேன் இந்த வள்ளி அம்மா. என்ன வர்மா? அது அது ஒன்றும் இல்லை. சரி, ரொம்ப டைம் ஆயிட்டு, படுத்து தூங்கு. எனக்கு கொஞ்சம் ஃபைல் பார்க்க வேண்டியது இருக்கு, நான் பார்த்துட்டு அப்புறமா தூங்குறேன். நீ தூங்கு, எனக்காக காத்திருக்க வேண்டாம். என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. போய் படுப்போ, என்னைய பார்த்துட்டு இருக்க. போகிறேன். நமக்கு தான் அப்படி தோணுச்சோ இல்லை? சரி போகும், ரொம்ப டயர்டாக இருக்கு, தூங்குவோம். ஜானகி என்னம்மா? அது உங்கள் அம்மா ரவிக்கிட்ட போய் பேசினது தெரியுமா? என்னம்மா பேசுனாங்க? என்ன நடந்தது? ரவிக்கிட்ட பேசியிருக்காங்க, இமையாவை அடிச்சு விரட்டு, நேத்ராவை அடுத்த வாரம் உனக்குலாம் கல்யாணம் பண்ணி தாரேன் அப்படின்னு ரவிக்கிட்டே பேசியிருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? சி, ஏன் தான் இந்த அம்மா இப்படிலாம் பண்றாங்களோ தெரியல. பணம் 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 பணம், அந்த பணத்தை சாகும்போது பணத்தையே கொண்டு போறாங்க. சி, என்ன புத்தியோ தெரியல. நான் அவங்க வயிற்றுல தான் பிறந்தே நினைக்கும் போது எனக்கு அருவருப்பாகவும் கேவலமாகவும் இருக்கு. ஆமா, ரவி எதுவும் சொல்லலையா? அவன் எப்படி அவன் பொண்டாட்டியை விட்டு கொடுப்பான்? அதெல்லாம் நல்லா லெஃப்ட் ரைட் வாங்கி தான் விட்டுருக்கான். இருந்தாலும் சவால் விட்டுட்டு வந்திருக்கி. சி, இந்த பொம்பளை எல்லாம் என்ன செய்யணும்னே தெரியல. சரி, நானும் இப்போ மாறுவாங்க அப்போ மாறுவாங்க நானும் பார்த்தா மாறுற மாதிரியே இல்லை. வன்மமும் பண பேயும். இதுக்கு மேலே சரிபட்டு வராது. உங்கள் தங்கச்சி குடும்பம் முதல்ல இதை வீட்டை விட்டு போகணும். அப்போ தான் உங்கள் அம்மா ஆட்டம் அடங்கும். அவங்க இருக்கனால தான் கூட கொஞ்சம் துளிட்டு இருக்காங்க. முதல்ல உங்கள் தங்கச்சி குடும்பத்தை இந்த வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்புகிற வழியை பாருங்க. உங்களால் இதை கூடவா பண்ண முடியாது? ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். இதுக்கு மேல என் தங்கச்சியை நான் பார்த்தேன், என் குடும்பத்தை உண்டு இல்லாம ஆக்கிடுவா. இல்ல, இது சரிப்பட்டு வராது. இவளை உடனே வீட்டுக்கு அனுப்புற வழியை தான் பார்க்கணும். நான் நாளைக்கு அம்மா கிட்ட பேசுறேன். இந்த வீட்டுல அவ இருக்கக்கூடாது. ஆமாமா, நீங்க பேசணும் உங்க அம்மா கேட்டுட்டாலும். எங்க யாரை வச்சு பேசணும் எனக்கு தெரியும். எப்படி பேசி என் அம்மா வாயிலிருந்தே அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்புறேன். ரவி இவ்வளவு தூரம் சொல்லியே இவங்க கேட்கல, நீங்க சொல்லியா கேட்க போறீங்க? இல்லங்க, வேற ஏதாவது பிளான போட்டுதான் இவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடணும். நீ என்ன பண்ற பண்ணு ஜானகி, உன் பின்னாடி நான் இருக்கேன். என் பையனும் என் மருமகளும் நிம்மதியா வாழணும்னா இந்த குடும்பம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. என் பையன் வாழ்க்கைக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், யாரையும் பார்க்க மாட்டேன். நீங்கள் ஒரே உதவி செய்யணும். நான் சொல்கிறத மட்டும்
அப்படியே செய்யுங்க. என்ன செய்யணும் சொல்லுமா? நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நீ சொல்லிட்டல, நான் செஞ்சிருக்கேன். குணா. அம்மா. என்னப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். என்னப்பா என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா? உடம்பு எதுவும் சரியில்லையாப்பா? காய்ச்சல் எதுவும் அடிக்கா? இல்லைம்மா, லைட்டாக தலைவலி, வேற ஒன்றும் இல்லைம்மா. சரி, அம்மா உன் தலையை அமுக்கி விடவா? படுக்கிறியா அம்மா மடியில்? இல்லைம்மா, நான் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் எழுதிச்சிட்டாலே தலைவலி சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. குணா. என்னம்மா உள்ள வாமா. என்னம்மா இமையா இந்த நேரம்? இல்லத்த, குணா என்கிட்ட ஒழுங்கா பேசவே இல்லை, கஷ்டமா இருக்கு, அதான் குணாட்ட பேசிட்டு போலான்னு வரமாட்ட கேட்டுட்டு வந்தேன். ஏன் குணா இமையா கிட்ட ஒழுங்கா பேசல? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அது திடீர்னு அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டா, ஃப்ரெண்டாக இருந்தவ திடீர்னு அண்ணியா மாறிட்டாமா, அதான் ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது, எப்படி பழைய முடியாட்ட பேச முடியும். குணா அப்பவே வர்மா சொன்னாங்கல்ல உன் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நான் ஒய்ஃப்னு. அப்புறம் ஏன் குணா? குணா அதான் ரவியை சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன? இல்லைம்மா அப்படி இல்லைம்மா, திடீர்னு ஃப்ரெண்டாக இருந்தா அப்புறம் அண்ணியா மாறிட்டான், அதான். பாரு குணா, நீ எனக்கு எப்பவுமே நல்ல ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு அப்புறமா தான் உங்கள் அண்ணன். நீ என்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட பழையபடி என்னை மியா மியான்னு கூப்பிடுவல, அப்படி என்கிட்ட கூப்பிட்டு பேசு குணா. இங்கே பாரு குணா, அவள் உனக்கு அண்ணி தான், ஆனால் அவளுக்கான மரியாதையை எங்கே கொடுக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தனியாக இருக்கீங்க, நீ சாச்சனா இமையா 3 பேர் தனியாக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக விளையாடுவீங்களோ அப்படியே இருங்க. மற்ற இடங்களில் அவளை நீ எப்படி அவளுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கோ. நான் உனக்கு சொல்கிறது புரிய நினைக்கிறேன். புரியுதுமா. சரிங்க, நீ எங்க அண்ணா தேடுவாங்க, போறீங்களா? குணா என்ன குணா? இல்ல, இனிமே உங்களுக்கு மரியாதை எல்லாம் தரணும் இல்லையா நீ? ஏய் போதுண்டா, பாவண்டாவ. குணா ரொம்ப பண்ணாத என்ன? சரி மியாவும், போ நாளையில பார்க்கலாம். இதான் ஏன் குணா? சரி குணா, பாய், குட் நைட். அத்தை குட் நைட் அத்தை. சரிம்மா, போ ரூமுக்கு போ. சரிங்க அத்தை. மியா, ஆமா நீ எப்பவும் அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுவ, இப்போ என்ன அத்தை? போடா, நானும் அம்மான்னு தான்டா கூப்பிட்டேன், ஆனா வர்மா தான் அத்தையும் தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டாங்க, அதான். ரவி சொன்னது கரெக்டு தான், நீ என்ன அத்தையும் தான் கூப்பிடணும். சரி, ரொம்ப டைம் ஆச்சு, கிளம்பு. சரிங்க அத்தை, பாய் குணா. பாய் மியா. பாவண்டா, அந்த பொண்ணு நீ ஒழுங்கா பேசலன்னு தேடி வந்திருக்கான். என்னடா? இல்லம்மா, திடீர்னு அண்ணின் வந்து முன்னணிக்கா, என்னம்மா பண்ண முடியும், அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. சரிடா, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் தாண்டா அவட்ட சொன்னோம், அதனால தான் உங்கள் யார்கிட்டையும் அவள் சொல்லலை. இல்லம்மா, அவளை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. சரிம்மா, ரொம்ப டைம் ஆயிட்டு, நீங்களும் போய் தூங்குங்கம்மா. சரிடா, நீ படுத்து தூங்கு, காலையில் பார்க்கலாம். குட் நைட்டா. குட் நைட்மா. சாரி மியா, உன்னை மனசில் சுமந்தேன், அதான் டக்குன்னு உன்கிட்ட என்னால் பேச முடியல, சாரி. ஆனால் இப்போ நீ என் அண்ணனோட ஒய்ஃப், கண்டிப்பாக அதுக்கான மரியாதை உனக்கு தருவேன். எப்போவுமே நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். நீ ரொம்ப நல்லா இருக்கணும். உனக்கு ஒன்றுனா முதல்ல நான் வந்து நிற்பேன், உன் ஃப்ரெண்டா. என்ன மேடம், உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தாச்சா? பார்த்தாச்சு, அது தூங்கணும். நான் இந்த சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க. இல்லை நீ பெட்டில் படுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அதை பார்த்துட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ பெட்டில் படுத்துக்கோ, நான் சோஃபால இருந்து என்னோட ஒர்க்கை பார்க்குறேன். அது இல்லை வேண்டாம். என்ன வேண்டாம்? போய் படுப்போ. இல்லை நான் இங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் பெட்டில் இருந்து உங்கள் ஒர்க்கை பாருங்க. போய் படுப்போ, ஒரு நேரம் தான் சொல்ல முடியும். சரி, எதுக்கு ரொம்ப படுத்துருவோம், தூக்கமாக வருது. வருமா, கொஞ்சம் எழும்புறீங்களா? ஓ சரி நான் எழுப்புறேன், வந்து படுவா. ஏ பார்த்து. இனிமேல் வீடியோ திங்கக்கிழமை தான் வரும். நாளைக்கு பெரிய வெள்ளி, அப்புறம் ஈஸ்டர் முடிச்சு தான் வீடியோ இன்னும் பண்ண முடியும். நெஞ்சரமும் எடுத்தேன், பாதியிலே இருக்குது, பண்ண முடியல. இதுவுமே அவசரமாக தான் பண்ணேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெஞ்சரமாக கொடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் முடியலை, டைம் இல்லை, சாரி. திங்கக்கிழமை இனிமேல் எப்போவுமே 2 வீடியோ கண்டிப்பாக வரும். திங்களில் செவ்வாய் கண்டிப்பாக 2 வீடியோமே ஒரு 25 நிமிஷம் வந்துடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.